கடந்த வாரம் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. சில இடங்களில் அதிக மழையும் பெஞ்சுது. அப்போ நீர்பிடிப்பு பகுதியான கற்பகநதி டேம், அதாவது கடையநல்லூர் பக்கத்தில் உள்ள கற்பகநதி டேமில் தண்ணி அதிகம் வந்துடுது. தண்ணி அதிகம் வந்தோடனே டேமை திறந்து விட போகிறாங்க. அப்போ அந்த டேமில் இருந்து வர தண்ணி பெரியாற்றிலேருந்து நேரடியாக விவசாய பூமிகளுக்கு வரும். அப்போ அந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போய் பெரியாற்று பக்கத்தில் உள்ள பெரியநாயகன் கோயிலுக்கு சுற்று வட்டார பகுதியிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்போ வந்தவங்களை இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு தண்ணி அதிகம் போனோடனே கடையநல்லூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி குழுவினர் சென்று கயிறை ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி 2 பக்கம் போட்டு வீரர்கள் அந்த பக்கம் ஒவ்வொருவராக சென்று அங்கே இருந்த பக்தர்களை மீட்க போயிருக்காங்க. அப்போது சில பக்தர்கள் வர முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கள நம்ம வீரர்கள் முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் 12 பெண்கள் அப்படிமா ஒரு 38 பேரை தான் முதல்ல நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அங்கே உள்ள எல்லா இதையும் இது பண்ணி காப்பாற்றுறதுக்கு நேரம் ஆயிடுது. அதே போல் கொஞ்சம் இருட்டிக்கிட்டும் வர இருந்தது. சாயந்தரம் நேரமானாலும் ஆனதுனால அங்கே மீட்பு பண்ணி இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு அந்த பெரியாற்றில் கோயில் மண்டபம் இருக்குது. அந்த பெரியநாயகன் கோயிலில் கோயில் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்திலே எல்லாத்தையும் பத்திரமா தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் கற்பகநதி டேமில் கொஞ்சம் வெள்ளத்தை கம்மி பண்ணதுக்கு தண்ணியை அடைச்சிருக்காங்க. அடைச்சோடனே நீர்வரத்து கம்மியானோடனே ஒவ்வொரு பக்தர்களாக இப்போ நம்ம கயிறு போட்டு வரோம் பார்த்திங்களாங்க, அதில் இல்லாமல் அதே இதில் தான் அந்த கயிறு போட்டு வர்றது அதே இதில் தான் ஒவ்வொரு பக்தர்களாக எல்லாருமே நடந்தே வந்து பத்திரமா வந்துட்டாங்க. பத்திரமா எல்லாத்தையும் மீட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு பத்திரமா அனுப்பி வச்சாச்சு. அந்த பெரியநாயகன் கோயிலில் எல்லாத்தையும்